அந்த மாதிரி சாப்பாடு செய்யற இப்போ வீடா சென்று அப்படி பார்த்தா வீட்டுக்காக சென்று சாப்பாடு வாங்க போறாங்க வீட்டுல பிள்ளைக்கு சாப்பாடு செய்கிறேன் அப்படி என்று சாப்பாடு செய்து வருகிறான். அந்த நேரத்தில் அதாவது தாயம்மா என்ன சொல்லுது, வீட்டுல அதாவது வெளியில பிள்ளைங்களா விளையாடுது, நானும் போய் விளையாடிட்டு வந்துட்டா அப்படின்னு கேக்குது. நம்ம ஊருக்குள்ள புரிய அதனால பார்த்து பத்திரமா விளையாடுவா, அங்கேயும் போவாத, எங்க சாடிக்கு போவாத, ஓரமாட்டிட்டு விளையாடுவா. நேற்று பிள்ளைங்க வர பிள்ளைங்க அங்க வாங்குங்க சாமி சொல்ல ஒழியா ஒழியா பாட்டுங்க. வந்தியா இன்னும் ஒரு புலவா அப்படியே ரெண்டு பேர் துண்டு பாருங்க துண்டு இந்த அண்ணன் ஒரு பிள்ளை இன்னும் ஒரு பிள்ளை பார்த்தது மகமாரி பிள்ளைங்களோடு விளையாடணும். அப்ப என்று எங்க தங்கச்சியெல்லாம் அதாவது நானும் கூட விளையாட வரேன் அப்படின்னு கேட்டு ஆரியம்மா பிள்ளைங்களோடு விளையாடுது. அவர் தும்பி விளையாடுறாரே தண்ணி குளிக்க போகுது. அவங்க அந்த அவர் ஆடி அப்படி பார்த்தாலே கை விட்டு அப்படியே அப்படி பார்த்தாலே மகமாரி எப்படி ஆகப்படுது. தும்பி விளையாடுது, விளையாட்டு வருது, விளையாடிட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தோடனே என் தாய் தந்தைகளே சாப்பாடு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு
போனோம். அப்படி என்று சமாளித்து பிடிக்குங்க. பிள்ளைகளோடு விளையாடுங்க. அப்படி என்று மகமாரி அம்மாவை விட்டு புறப்பட்டு வருகிறார்களா? அவருக்கு அம்மா இப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல 7 ஊருக்கு ஒரு ஏகாலியாச்சு அதனால 7 ஊருக்காரங்களும் ஒரே தேதியில கல்யாணம். ஒரு ஊர்ல கல்யாணம், ஒரு ஊர்ல காதுகுத்து, ஒரு ஊர்ல மக்கள் நீராட்டு விழா, இப்படி நடக்குது. அப்படி நடக்கும் போது 7 ஊருக்காரங்களும் வராங்க. ஒவ்வொருத்தரா வராங்க. வந்தா இந்த மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்க என்ன ஐயா கவுண்டர குய் மூடுறாங்க. குய் மூடுறன்னு சொல்லாத, கும்புறாங்க கும்புறாங்க கும்புறன்னு சொல்லு. என்னங்க சமாச்சாரம் வந்தா சமாச்சாரம் சமாச்சாரம் நீங்க வந்தீங்க. என்னது வேலை? என்ன வேலை? என்ன வேலைன்னா நான் என்ன சொல்றேன், என்னது அதாவது என் பொண்ணுக்கு கல்யாணம். உங்க பொண்ணுதான் அமட்ட புள்ளையா இருந்தது. அதுக்கு கல்யாணம் ஏய் அமட்ட புள்ள இல்ல, இது சின்ன சின்ன வண்ணாம்பு புள்ள.
அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து கவுண்டர் ஆளுங்க. அதனால கவுண்டருக்குள்ள கல்யாணம். நாங்க உங்க பிள்ளைய பார்க்கும்போது அவங்க ஒன்னா ஒரு பட்டியல் இருந்தது. அதுவே பெரிய மச்சி ஆயிடுச்சா? பரவாயில்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. என்னங்க சமாதி? அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, கல்யாணத்துக்கு பந்தலுக்கு துணி கட்டணும். ஓ, பந்தலுக்கு. சரிங்க. அலங்காரம் செய்யணும். சரிங்க. அதனால என்னங்க தேதி? தேதியா? ஆடி மாசம் 32ஆம் தேதி. நல்ல முகூர்த்தம். 32ஆம் தேதி தான் நாகர்கோவில் இருக்குமா? அங்க அன்னைக்குதான் முகூர்த்தம். அன்னைக்குதான் இங்கேயும் கழுகு மரம். அதனால நல்ல தேதியா வச்சிருக்குது. முகூர்த்த தேதி. அதனால 32 கல்யாணம். அதாவது பந்தலுக்கு துணி கட்டுறதுக்கு வந்துடணும். ஒரு பேர்ல இல்லப்பா. நம்ம விவரமாயிட்டே. அப்படியே எப்படிங்க படிக்க முடியும்? ஒரு வாரமா 2 நாள் கொடுத்துட்டு அப்போ காலத்தை தேய்ச்சி இப்ப எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. 6 கிலோ மாங்காய் 100 ரூபா, 5 கிலோ தக்காளி 100 ரூபா, 1 கிலோ பூண்டு 100 ரூபா, அப்படி விற்கிறீங்க வேலை. அது மட்டும் இல்ல, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, கிலோ 400 பூண்டு. 100 ரூபாய்க்கு திருப்பா தெரியுங்க. ஆமா, இப்ப வாங்குறது ஆள் இல்ல. அப்படி பார்த்தா வந்துருக்கியா கல்யாணத்துக்கு? துணி கட்டுறதுக்கு வந்துடணும். வந்துடுங்க. விசாரிக்காம கொசாயம் வந்துடுங்க. பிரியாணி எலிக்கிற தள்ளிக்கிடுவோம். அப்படி இல்ல, செவ்வாய்க்கிழமை கொசாயம் வந்துடுறாங்க. இப்ப நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில தான் இந்த கல்யாணம். என்ன இப்ப வர செவ்வாய்க்கிழமை காலையில கல்யாணம், சாயந்தரம் மோடி பாருங்க, நைட்டு கரும்பு விரிஞ்சா போதுங்க. கல்யாணம் தேதி வந்துடுங்க. வந்துடுறியா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வந்துடுறேன். சரி, அவன் இன்னொரு ஊருக்காரன் வந்தா பிள்ளைக்கு காது குத்து அப்படிங்கிறான். பந்தலுக்கு துணி கட்ட வந்துருக்காப்பா? வந்துடுங்க. நீங்க தான் வருங்க. நாங்களா? சின்ன சாவுக்கு இருந்தாலும் பெரிய சாவு. சின்ன சாவுக்கு பெரிய சாவு பார்க்கலையா? நான் கூப்போம். பெரிய சாவு. பெரிய சாவுமா? சரிங்க. அதை கூட தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டோம். செவ்வாய்க்கிழமை கொசாயம் வந்துடுறேங்க. வந்துருக்கியா? வந்துடுங்க. சரி. இப்படி 7 ஊருக்காரங்களும் வந்து கல்யாணம் இப்படி சொல்லிட்டு அதான் கட்டி சாப்பாடு கடிக்கடியா இருக்கு. கட்டி சோறு, சீமந்தம், சோறு, லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், இப்படிப்பட்ட சாதம்லாம் கட்டி போகுது. கட்டிக்கு போகுது. கட்டிக்கடியா அண்டாவை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டி சாப்பிட வச்சு போகுது. அதாவது அப்பெல்லாம் என்ன செய்வாங்களா, 2 இலை, நல்லா பெரிய இலைய வச்சு அதுல சாப்பாடு செய்து துணியை அடியில வச்சு போடுவாங்களாம். எவ்வளவு தெரியல முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா எல்லாம் இலையில வச்சு சாப்பாட்டை அப்படியே முத்தரமா கட்டுவாங்க. துணியில வச்சு மூட்டை கட்டி 6 மூட்டைன்னா கொடுத்துருவாங்க. தலையில தூக்கி போற மாதிரி அதெல்லாம் 6 மூட்டை தலையில தூக்கி போமா கட்டி விடு. அதுக்கு பேர் தான் கட்டி வரும். அதுக்கு பேர் தான் கட்டி வரும். 6 ஒரு மூட்டை தூக்கி போகணும்ல, அதெல்லாம் தூக்கி போனாதான் சரியா இருக்கும். அதுக்குதான் கல்யாணத்துக்கு பேரு. அதனால இப்படி கல்யாண காது கொடுத்து நீராட்டுவிழா இப்படி சொல்லக்கூடிய திருவிழா 7 ஊர்லயும் நடக்குது. அப்படி பண்ணா 7 ஊருக்கு நம்ம எப்படி பண்ணது துணி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டாடி அவங்க அடுத்த குழந்தை வைக்கிறார்கள். என்ன செய்ய போறோம் என்று போறோம்
சத்தம் கேட்குது போட மாட்டோம் அப்படி பார்த்தாருன்னே ஏழு இருக்கான் இப்படி பந்தலுக்கு நீங்க சொன்ன உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று அடுத்து குழந்தை வரும்போது மாரியம்மா கம்மாளத்தில் இருந்து வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார். அவர் கம்மாளி என்ன அழுதுட்டு இருக்கீங்க? அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் எதுக்கு அழுதுங்க? என்ன பேத்த அம்மாவுடைய என்ன பெத்த அம்மா ஊருக்காக பத்திரிக்கை வச்சுட்டு போட்டாங்க. சரிதான் சண்டை வைக்கிறார இரு என்ன பெத்த பொண்டாட்டினா பொண்டாட்டி வந்து ஆம்பளையோட பெத்தா இது என் சாட்டை கேட்க சொல்றாங்க. இப்ப 2025 அப்படிங்கிறாங்க வீட்டுல இருக்க புள்ள அது பசியடி அப்புறம் அந்த கிடைப்பு வேற வீட்டுக்கு ஓடிக்கலாம். ஏன்டா மனுஷா நம்ம 7 ஊருக்காரங்க 7 பாத்து போன வச்சுட்டு போட்டாங்க. வெத்தலை பாத்துல பத்திரிக்கை ஒரு ஊர்ல கட்டிச்சோறு நெத்தியில வைக்கலையா? நெத்தியில வைப்பாங்க. நெத்தியில வச்சாங்களா கையில போட்டாங்க? கையில வெத்தலை பாத்து கையில போட்டாங்களா? இல்ல சூத்திரம் கொடுப்பாங்க. எவ்வளோ வச்சு போட்டாங்க? ஆமா நான் நெத்திலே வச்சு போட்டாங்களே வச்சுட்டு போவாங்க நெத்தியில. அதனால 4 சரியா ஏமா அதாவது 7 ஊருக்காரங்க சரி ஒரு ஊர்ல கல்யாணம் ஒரு ஊர்ல காது குத்து ஒரு ஊர்ல கட்டுச்சோறு சரி ஒரு ஊர்ல மஞ்சள் தண்ணி இப்படிலாம் 7 ஊருக்காரங்க வச்சுட்டு போட்டாங்க. சரி நீ ஒரு ஊர்ல போய் பிரிக்கலாம். அதுக்கு எதுக்கு அழுகுற? ஊரு எப்படிப்பட்ட ஊருமா? மோசமான ஊரு. குடிக்காத ஊரு. ஆமா குடிச்சுட்டு அதனால எனக்கு பயமா வருது. பயமா வருதா? பயமா இருக்குது. நான் பயமா இறந்த பயம் வாய பயமா இறந்த படம் மாங்காய் பயமா அதாவது பயமா இருக்குது. போடா நீ ஒரு ஊருக்கு போலாம். சரியா நான் ஒரு ஊருக்கு போலாம். நீ 5 ஊருக்காரங்க தட்டு தண்ணி தட்டி விடுவாங்க. அதனால எனக்கு ஆத்திரமா வருது உனக்கு ஊத்திரமா வருது. மூத்தமா மனுஷா என்ன செய்யறது? சேவிங் பண்ண வேண்டியதான். யாருக்கு? எதுக்கு? நல்லா இருக்கும் முடியாது கட்டியில கடன் போட்ட சாட்டை தைக்காத. ஆமா இப்ப 7 ஊருக்கு 10 துணி கட்ட போகணும். அதனால பந்தலுக்கு நான் துணி கட்ட போறேன். 7 ஊருக்கும் நீங்க 2 பேரும் வீட்லயே இருங்க. ஆமா நீயோ சின்னந்திருக்குள்ள 7 ஊர் ஆச்சு. ஒரு ஊரா 2 ஊரா 7 ஊர் ஆச்சு. கேக்குதுமே நான் போயிட்டு வந்துடுறேன். பந்தலுக்கு துணி கட்டுறேன். பெஞ்சி மேல பெஞ்சி வச்சு அதுக்கு மேல ஒரு குஞ்ச வச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்கூல வச்சு என்னது அதுக்கு மேல ஒரு ஸ்கூல வச்சு ஸ்கூல வச்சு அது மேல ஏறி என்னத்து ஏரி எந்த ஏரியா வீட்டுக்கு ஏறிடமா அது என்ன அது மேல ஏறி உட்காந்து நின்றுட்டு அவன் பந்தலுக்கு துணி கட்டலாம் பார்ப்போம். அப்படி இல்ல நம்பலாமா? நம்பலாம்.
சரி அம்மா ஏதோ ஊருக்காரங்க அடிக்கிறதால பாத்துக்க. சரி 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 நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்தேன். நீங்க எங்கே இருக்க? அம்மா அம்மா உங்க அம்மா வேற சாப்பிடாதுன்னா துணி எடுத்து சோத தின்னு அவளுக்கு சூத்து ஒண்ணு 50 கிலோ இருக்கு. ஆமா பெருசா எழுதிச்சு போச்சு. நடக்காதேன்னாங்க அப்பதான் ஒரு வாய்ப்பு கொள்ளுல சூத்த மட்டும் தான் அடைக்குது. ஆமா ஆமா அப்படி பார்த்தது மகமாரி ஏதோ ஒரு பத்திரத்துக்கு துணிக்கட்ட போகணும். அப்படி என்று அவர் துணி மூட்டையா எடுத்தல்லவா அதாவது பாத்தீங்கன்னா மாரியம்மா இருக்கிற ஊர் என்ன ஊர் தெரியுங்களா? ஓமந்தூர். பக்கத்துல இருக்கு. சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, ஓமந்தூர். அந்த ஊர் தான் ஓமந்தூர். மகமாரியம்மன் ஓமந்தூரை விட்டு வெளியே வந்துச்சு பாரு. அப்படி வெளியே வந்த உடனே இவன் வச்சிருந்தா பாரு துணி, யாரு ஆண்டி வந்தா அதெல்லாம் பூரா பழைய துணி. மாரியம்மா புது துணியை உற்பத்தி செய்து அந்த மூட்டையில வச்சு கட்டிக்கிட்டு ஊரை தாண்டி வந்த உடனே 7 ஊருக்கு பந்தலுக்கு துணி கட்டுவேன். அப்படி என்று 7 மாரியம்மனாக உருமாறுகின்றாள். அப்படி 7 மாரியம்மனாக உருமாறி மாரியம்மனாகப்பட்டது. அவ ஏதோ ஒரு மாரியாரோ அந்தந்த ஊருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. ஒரு மாரியம்மா இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது மாரியம்மா. ஒண்ணு இந்த பக்கம் போகுது, குடிகாட்டுக்கு போகுது. ஒண்ணு குடிகார நாட்டுக்கு போகுது. குடிகாட்டுக்கு போகுது. குடிகார காட்டுக்கா? குடிகாட்டுக்கா? ஒண்ணு தொழாருக்கு போகுது. ஒண்ணு குடிகார நாட்டுக்கு போகுது. ஒண்ணு தொழாருக்கு போகுது. ஒண்ணு தொலை அறுக்கிறதுக்கு போகுது. தொலை அறுக்கிறது. ஒரு திட்டக்குடிக்கு போகுது. ஒண்ணு திட்டக்குடிக்கு போகுது. ஒண்ணு ஆவிடக்குடிக்கு போகுது. ஒண்ணு ஆவணமுடிக்கு ஆட்டாட்டு ஆடிக்கு போகுது. இப்படி மாரியம்மா 7 ஒரு மாரியம்மா பிரிஞ்சு பிரிஞ்சு 7 ஊருக்கு போகுது. 7 ஊருக்கு போனா இந்த ஊர்ல இருக்கிறோம். அந்த ஊர்ல போய் பார்த்தா அழியில பக்கத்துல அந்த ஊர் இருக்குது. அந்தூர் எங்க இருக்குது? உளுந்துப்பட்டிக்கு உள்ள உள்ள வரவு இருக்குது. அங்க ஒன்று இருக்குது. இந்த உளுந்துப்பட்டிக்கு உள்ள வரவு இருக்கு பக்கத்துல தான் அந்தூர். அந்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு பாருங்க. அந்த ஊர்ல இருந்து இந்த ஊர் வந்தியா? அந்தியூர் இல்ல, அந்தூர். அங்க அவங்க வரவு இருக்கு, அந்தூர். அப்படியா பார்த்தது மாரியம்மா அந்த ஊருக்கு மகமாரி 7 ஊருக்கு 7 மாரியம்மனாக புறப்பட்டு வருகின்றார்கள். ஐயா ஐயா கரண்டா என்ன கரண்டா? தேங்க போயிட்டு கரண்டா ஐயா நேற்று கொடுத்தாங்க எழுதியா? என்னாச்சு? என்னாச்சுன்னா வேகமா வருதா? ஐயா பந்தலுக்கு துணி கட்ட வந்திருக்கேன். ஏழா வீட்டுக்குள்ள? ஆமா ஆமா ஆமா. ஒப்ப என்னாச்சு? அவருக்கு உடம்பு சரியில்லை. சொல்லு. அவருக்கு உடம்பு சரியில்லை.
உடம்பு சரியா ஆ. நீங்க பாட்டி வேலைக்கு போயிருந்தா விழுப்புரம் போயிருந்தா இல்ல இங்கே படுத்துருக்காங்க. வீட்டுல படுத்துட்டாங்க. எங்க அப்பா இருக்கு எங்க அம்மா மேல போடுது. சொல்லு. நீ என்ன ஆச்சு உனக்கு? நான் சொல்றேன் நீ சொல்லணும். எங்க அப்பா இருக்கு எங்க அம்மா இருக்கு எங்க அம்மா மேல போடுது. எங்க அம்மா இருக்கு எங்க அப்பா மேல போடுது. உடம்பு சரியில்லை. சொல்லுதா? இப்படி இப்படி சொல்லணும் அப்படியே. சொல்லு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால பந்தலுக்கு துணி கட்ட வந்திருக்கேன். நான் பந்தலுக்கு துணி கட்ட வந்திருக்கேன். பரவாயில்ல நீ ஏன் வீட்டு புள்ளியா ஆமா ஆமா. ஒரு பெஞ்சு ஒன்று போடுங்க. ஏதோ பெட்டி போட்டாச்சு சொல்லு. ஒரு பெஞ்சு ஒன்று போடுங்க. அது மேல ஒரு ஸ்டூல் வைங்க. அது மேல ஒரு ஸ்டூல் வைங்க. அது மேல என்ன தூக்கி விடுங்க. அது மேல என்ன தூக்கி விடுங்க. பந்தலுக்கு துணி கட்டுறேன். பந்தலுக்கு துணி கட்ட. சரிம்மா ஏன்னா நீ சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஆமா வேற வழி இல்ல. அப்படி பார்த்தது பகவாரி. ஆமா நாம ஏழு ஒருத்தர் துணி கட்டுறோம் பந்தலுக்கு. ஆமா அப்படி என்று ஆமா அதாவது ஸ்டூல் மேல ஸ்டூல் வச்சு ஆமா பெஞ்சு மேல பெஞ்ச வச்சு மாரியம்மா ஏறி வருகிறாள். உங்களுக்கு பயம் மாத்தாது. அதாவது பொங்கலுக்கு துணி காட்ட வேண்டும் என்று அழகாக செய்தது என்றால் அது மட்டும் இல்ல அவன் கண்ணாடி கண்ணாடி சேலையெல்லாம் எடுத்து கட்டுது. கண்ணாடி சேலையெல்லாம் கட்டின உடனே அந்த வீட்டுக்காரன் கமலா இருப்பான். கமலா இருப்பான். அப்படி மகமாரி இருப்பான். இப்படி சின்ன வயசுலயே அந்த சேலையெல்லாம் எங்க வச்சிருந்தாலும் தெரியல. மலை சேலை கட்டிடுவான்ல. இந்த புள்ள வந்த உடனே அதாவது மாரியம்மா புள்ள வந்துச்சோ நல்லா புது சேலையா எடுத்துக்கிட்டு கட்டுவான். அப்படி என்று அதாவது அந்த ஊருக்காரர்கள் பேசி வருகிறார்கள். அப்படி பேசி வரும்போது அந்த நேரத்தில் மகமாரியம்மன் செய்த துணி மூட்டையெல்லாம் அதாவது கல்யாணம் முடிஞ்சா துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் முடிஞ்சா அவுத்து ஓடிதான் துணியா அதெல்லாம் மடிக்கிறாங்க. மடினா ஓகே கீழே அவுத்து போகாது. அவுத்து கீழே விடாது. அந்த தாமல் பேசுவோம்.
அப்படி பார்த்தது மகாமாரி என்ன செய்யுதுன்னா கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் செஞ்சு விட்டு என்ன வச்சிருப்பாங்க? கல்யாணம் செஞ்சு விட்டுல வடை பாயாசம் அப்பளம் வடை பாயாசம் அப்பளம் சரி வாழைக்காய் பொரியல் கோசு பொரியல் வாழைக்காய் பொரியல் வாழைக்காய் இல்லாம கல்யாணம் போறேன். உருளைக்கிழங்கு பொரியல் கோசு பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க. முட்டை பொரியல் அதெல்லாம் சைவம் அசைவம் இல்ல. இப்ப நம்ம கடைசியா பொக்கரா படிக்கிற பாடம் பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பாடம் ஊர் கேன்சல் ஆயிருக்கும். அந்த ஊர் இப்ப பால் வாங்கிறதா ஊர் கேன்சல் ஆயிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாசத்துல நீங்க பாடம் வச்சீங்கன்னா எங்க வீட்டுல என்ன முலாம இருக்கு பாப்பா சீமந்தம் செய்யணும். கிடா வெட்டி கறியாக்கி போடணும். அந்த ஊர்ல அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கறி போடணும் அந்த சைடு. அதனாலதான் பாரத ஒரு தூக்கி வச்சுட்டாங்க ஆடியில. அந்த மாதிரி கல்யாணத்துல கறிதான் போறான் அந்த பக்கம். அதே மலையில நம்ம ஊர் மலை மேல போய் பார்க்கணும். அங்க எல்லாரும் சேர்த்து அங்கேயும் கேட்டான். நல்ல கெட்ட ஆமா அது மாதிரி கல்யாணத்துல கறியா இருக்கும். மழை பாயாசம் சாப்பாடு பொரியல் இதெல்லாம் கல்யாண வீட்டுல கொடுத்துட்டாங்க. ஆனா காலத்துல வீட்டுல என்ன கொடுத்தாங்க? கிடாக்கறி கோழிக்கறி இத கொடுத்தாங்க. ஆரியமாகிட்ட வேற யாரையும் கொடுக்கல. அந்தந்த வீட்டுல என்னென்ன செஞ்சாங்களோ அப்புறம் கட்டி சாப்பாடு அதாவது சீமந்தம் பண்றாங்கல்ல அங்க என்ன செஞ்சாங்க? வடை பாயாசம். வடை பாயாசம் இல்ல புளி சோறு தமிழ் சோறு தக்காளி சாதம் தேங்காய் சாதம் இதெல்லாம் தயிர் சாதம். அந்த வீட்டுல இதெல்லாம் மாதிரி வாங்கிச்சா. அப்புறம் இன்னொரு ஊர் இருக்குது சட்டியா மஞ்சள் தண்ணி அதுலயும் வடை பாயாசம் தான். இதெல்லாம் அந்த ஊர்லயே வாங்கிட்டு மாதிரி வாங்கிட்டு 7 ஊர் மாதிரியும் புறப்பட்டு வருகின்றவங்க. நம்ம வீட்டுக்கு போக வேண்டும் என்று பொருளையெல்லாம் எடுத்து வந்து அதாவது ஊர் பட்டமா வந்தவங்க 7 மாரியம்மன் ஒரே மாரியம்மனா உருமாறி அந்த பொருளை எல்லாம் ஒரே மூட்டையா கட்டி மகமாரியம்மா அவ எல்லாத்த தெரியலாம். வீட்டுக்கு வந்தவனே தென்னையில கொண்டு வந்து திடீர்னு போட்டுச்சு. திடீர்னு போட்டது அவரு அவரை வச்ச உடனே திடீர்னு போட்டுச்சு. பார்த்தா ஆண்டி வந்தா என்ன சொல்றான்? அந்த என்னவோ திடீர்னு சத்தம் இருக்குது. திடீர்னு சத்தம் இருக்குது. என்னது? போய் பாருப்பட்டான்னு என்னத்த வானம் இல்ல கோயில் விஷயத்துல செவரு ஒரு பக்கம் வேறு விட்டு இருந்தது இல்ல. ஆமா அந்த செவரால பூமி பூஜை போய் பாரு. வெளியே போய் பாருமா. ஆமா ஆமா
பாக்குறேன். என்னம்மா செவிடுல இடியில ஆமா நம்ம புள்ள மாரியம்மா வந்துருச்சுங்க. வந்துச்சா வந்துதா வந்து சென்னையில பெரிய மூட்டை கிடக்குது. ஓஹோ வாங்கிட்டு வந்துருக்கு புள்ள என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருப்பாரு என்னமோ தெரியலையே. ஏய் அவுத்து பாரு பாருதா ஏங்க ஏமா அவங்க ஒரே வாசம் வருது. என்ன வாசனை வருது? கறி வாசம். அப்போ கொண்டாட்டம் தான் கிடக்கறி வாசமா வருது. நான் அப்புறம் கிடக்கறி வாசம் இல்லை அப்புறம் போய் வாசிங்க வரும். ஏங்கோ ஏமா ஏங்கோ ஏமா இங்க பாருங்க ஒரு வீட்டுல கல்ல பையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா கால் குத்தி வீட்டுல கால் குத்துற வீட்டுல கொடுத்துருப்பாங்க. ஆமா புள்ள எடுத்துட்டு வந்துருச்சு. ஓஹா ஏங்க மூட்டையில அப்படி பார்த்தா விதவிதமா வாசம் வருது. அப்படே சாப்பிடுறது கூப்பிட்டு காட்டுறியே ஐயா எனக்கு வணக்கம் ஐயா மாணவர்கள அப்புறம் நான் சாப்பிட்டு மிச்சம் மீதி கொஞ்சம் கூட கிடந்தா நக்கு நான் நக்கணும்னா என்னது ஆறு பாதை வெற்றி என்னது ஆறு பாதையா வெட்டணும். என்ன கூட வெட்டிக்கணும். ஆளுக்கு ஒரு கட்டில் போடுறீங்கன்னா கட்டில போடுமா? சரி 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 எங்க ஓ இந்தாங்க இந்தாங்க பரவாயில்ல உனக்கு நல்ல திறமை இருக்கு. எனக்கு ஆபாத்த போகாத கொடுத்து எடுக்குது. ஏங்க அது பூரா ஒரே வாயில திங்கணும். இது ஊரா ஒரே வாயில திம்பா சாப்பிட மாட்டேன் ஒரே வாயில சாப்பிடலாம். பக்கத்துல இன்னொரு வாயா இருக்குது. ரெண்டு வாயா இருக்குது. சித்தப்பா பாரு அவளுக்கு ரெண்டு வாயா இருக்குது. அப்படி பார்த்தா மாரியம்மன் அப்படிது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு துணி மணி வச்சுட்டு ஆத்து போய் குளிச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா உடம்பெல்லாம் கட்ட வச்சுருக்கு பந்தல் துணி கட்டுறதுனால அப்படின்னு சொல்லி மாரியம்மன் அப்படிது அம்மா நதிக்கு புறப்பட்டு வருகின்றாள். அவர் கம்பாடு அவங்க ஆத்துல வந்து பிடிச்சி நேராடி வருகிறான். அப்படி வாரியம்மன் அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டி வேணா உண்ணாமல வேணா திக்கும். ஏங்க இப்ப மாரியம்மா கொண்டு வந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம். அவரு ஃபுல்லா ஆயிடுச்சு. எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு என்ன தெரியுமா, என் அண்ணம்மா இருக்கிறாங்க. எங்க அண்ணம்மாவா என்ன பண்ண போற? இது பண்ண போறேன் மாநகரத்துல. நான் எல்லாத்தையும் கேட்டு பேசுவேன். என் அண்ணம்மா ஆர்வம் இருக்கிறாங்க. அவனுக்கு என் புள்ள மாரியம்மாவை கொடுத்து நான் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்க போறேன். என் புள்ள மாரியம்மாவை என் அண்ணம்மா ஆர்வம் கொடுத்து போறேன். வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்குவேன். இன்ன வரைக்கும் பொறுத்ததே பொறுத்தா கட்டியில கட்ட மாட்டாங்க. 25 வருஷம் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் ஒரு சண்டையா ஒரு சாடியா வந்தது இல்ல. நீ பசங்க இல்ல, நான் ஒண்ணு கேள்வி வந்தது இல்ல. இன்னைக்கு அடிக்கிற அடி ஒரு சூத்து பட்டை கிடைக்கும் பாரு. ஒண்ணு பாரு, எப்படி இப்படி பண்ண முடியாது தெரிஞ்சு நக்க முடியாதுங்கய்யா. ஆரியவே ரேவதி போல பாரு ஏறிச்சா மரியாதை கொண்ட காரணம் நினைக்கிறேன். என் தனிச்சி போகிற மாதிரி என் தனிச்சி என்னத்துக்கு ஐயா ரவி போன கொஞ்சம் போட போது புண்ணியமா போச்சு. புத்த புத்தத்துக்கு என்ன போன போகுது. நாங்க பிடிக்காதுங்க சாராய்க்கு போடுறது தப்பு. மாநகரத்தோட ஆரி புரியா பாரு. என் அண்ணன்
என் புள்ள மாரியம்மாவா நான் வீட்டோட மாத்தையா வச்சுட்டு போறேன். உன் அண்ணமோட பொண்ணை குட்டி வீட்டோட வச்சுக்கிறேன். ஆமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டு கட்டுவோம் பண்ணுறாங்க. நீ ஒன்னையும் கஷ்டப்பட்டியா? நான் செங்கட்டு மலை தூக்கல சிங்கப்பூர் போய் நான் படாத கஷ்டப்பட்டு ஒட்டக்க பேசி சிங்கப்பூர் தான் போனேன். நான் இங்க இருந்து சம்பாதிக்கலாம். என்னத்தை சம்பாதிச்சேன்? வீட்டுல பார்த்துட்டு நீ சம்பாதிக்க திங்க வந்தா இருக்கணும். இங்க பாரு, நீ போன ஆமா. சம்பாதிக்க நான் வீட்டுல படுத்துக்கிட்டே சம்பாதிக்கிறேன். நீ படுத்துக்கிட்டே சம்பாதி ஏசிங்க. ஆமா, நாங்கள் வீடியோ காலில் பார்க்குறேன் சிங்கப்பூர்ல என்னத்துக்கு தகுதி அடியா ராவண்டி போல ஏப்பகத்து கூட காணிட்டு என்னதான் சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, என் பேச்சை மாத்தவே முடியாது. என் தங்கச்சி மோடுதான் கொடுக்கணும். என் அண்ணமா ஆறுதே பிள்ளை கொடுக்க மாதிரி இருந்தாலும் அடியா ராவண்டி போல அதே நினைக்காத எவன் அடிப்பான்? மயிரம் அடிப்பான். சார் நினைக்கிறேன் பட்டச்சு அடிச்சா அவன் என்ன சொல்லுவா? அரணைக்கு தான் சொல்லுவா. அண்ணன் என்ன வேலை செய்யறான்? என் அண்ணன் ஆறுமுகம் என்ன செய்யறான்? இது செய்யறான். என்ன செய்யறான்? ஏரியில 7 ஏக்கர், ஆத்துல 60 ஏக்கர் எங்களுக்கு 50 இருக்கு நிலம். இதெல்லாம் பட்டா உள்ள இடமா இது? ஏரியில் 60 ஏக்கரு, ஓடையில் 50 ஏக்கரு. யார் பட்டா இல்லாதா? அதெல்லாம் புறம்ப விடியே. அதெல்லாம் நாங்க வித்துக்குவோம். யார் நீயா? சர்வகத்துல 10 பேர் இருக்கிறோம். வீட்டில் வைக்கிறான். அவன் கணக்கு எடுத்து பார்த்தோன்னா அப்புறம் சிட்டு கேடு. அவன் எப்படியோ வாங்குவான், நம்மளுக்கு நான் கொடுத்தேன். ஓ நீ சாக்கு கூட போதுன்ற நீ பரவாயில்ல. எவனோ அடுத்த போடுறான். ஆமா, எவ்வளவு மாட்டிட்டு முடிக்குமா? நீ என்ன சொல்றேங்கிறப்ப பாரு, என் அண்ணாவை ஆறுவது என் பிள்ளைய கொடுத்தோம்னா எனக்கு செத்தாலும் சிறு ஆமா நீ செத்தின உனக்கு மாலை வரும், சீர் வரும், கொடை வரும், பட்டு வரும். நீ ஆசைப்படல. நான் செத்தனா என் தங்கச்சி டாட்டா அவனுக்கு ஆத்திரமா போடுவான். அவன் அங்க அவன் அங்க டாட்டா ஏசி எடுத்துக்கிட்டு அரிசியை வாய மரத்தை ஏற்றிக்கிட்டு அவன் கிரகணம் அவனுக்கு மூத்தமா வரும். ஒரு அனுபவம் என்ன வேலை செய்யறான்? நான் தான் சொன்னல, விவசாயம் பார்க்கிறான். ஓ அவன் விவசாயம் ஏரியில 70 ஏக்கர், ஆத்துல 60 ஏக்கர், இதெல்லாம் எல்லாம் வெள்ளி செடி வச்சிருக்கிறான். வெண்டைக்காய் வெள்ளி வெள்ளி செடியா? பரவாயில்ல. சேவமே போயிடல. பொண்ணுங்களுக்கு போனா எரு போடுறாங்களா? அதே அதுங்கிறது வீட்டுல சாப்பிட்டு. ஓ எரு போடுறாங்களா? ஆமா, பரவாயில்ல. அந்த வேதத்தில் பார்த்தது மாதிரியம்மா நம்ம கல்யாணமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இவங்க 2 பேரும் கல்யாணம் செய்யணும்னு சொல்றாங்களே அப்படின்னு மாரியம்மாவுக்கு ஆத்துல இருந்தே தெரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னா குளிர் ஜோரம் விடணும் 2 பேத்துக்கும். அப்படி என்று 3 அபர காய்ச்சல் 4 அபர காய்ச்சல் என்று மாரியம்மா குளிர் ஜோரம் விட்டு வருகிறாள். அந்த நேரத்தில் மாரியம்மா நம்ம அழகிலே இருந்து வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறாள். அப்படி மாரியம்மாவோடு அவை எல்லாரும்
ஆமா ஆறு வீட்டுக்கு வந்தது ஆமா தாய் தகவல் 2 பேருக்கு உடம்பு சரியில்லையே நாம எழுப்பிட்டு பார்ப்போம் ஆமா என்ன சொல்லுறாங்க என்ன சொல்லுறாங்க ஆமா அப்ப இது மாதிரி முன்னாடி என்ன பெத்த அம்போலையா என்ன பெத்த என் முன்னாடி என்ன பெத்த அம்போலையா எனக்கு வட்ட வட்டமா சுவர் அடிக்குது தட்டு தட்டா சுவர் கேக்குது எனக்கு முட்டு முட்டா அடிக்குது எனக்கு திட்டு திட்டா சுவர் எனக்கு அடிக்குது முட்டையா கேக்குது உனக்கு எனக்கு வட்ட வட்டமா சுவர் அடிக்குது தட்டு தட்டா சுவர் கேக்குது எனக்கு திட்டு திட்டா சுவர் அடிக்குது தட்டு தட்டா சுவர் கேக்குது எனக்கு முட்டை முட்டையா கேக்குது கேட்கும் கேட்கும் என்ன முட்டை ஒரு வாட்டு முட்டை எப்போ அப்படி அடி அடி இருக்கு என் அம்மா எப்படி ஆவாதா அப்பனா எப்படி எடுத்த கூட ஒரு ஆரியா கேக்குற எப்போ ஏமாடிய அடிச்சு இருக்கு கூப்பிட கூப்பிட அம்மா கூப்பிட ஏத்துக்கா அடி கேட்கலாம் நம்ம பாட்டி தனி ஒண்ணு வச்சுக்கிறேன் ஏத்துக்காரு முகுலா அடி ஊத்தியாச்சு அடிக்கிறோம் போடல பத்து ஊத்துதா அடி அப்பாடு போடுங்க ஆயிரம் சொல்ல மாட்டியா அப்பாங்க கூப்பிட எவ்வளோ எவ்வளோ ஏதுப்பா ஏதுப்பா அடி சுருக்குறா வேமாடிடா போடு அதெல்லாம் வடிக்காது கிளம்பி
அடிக்குதா? நீ எங்கம்மா போயிருந்தா? நான் ஆற்றுக்கு குளிக்க போயிருந்தேன். நான் ஆத்துக்கு குளிக்க போயிருந்தேன். நீ ஆற்றுக்கு குளிக்க போனியா? என்ன பார்த்தா மோள, என்ன பார்த்தா என் அம்மா, என்ன பார்த்தா என் மோள. நான் அடி உன்னை பார்த்தா, நீங்க பார்த்தா நான் உன்னை பார்த்தா. மோள, என்ன பார்த்தா மோள, என்ன பார்த்தா அம்மா, மோள உன்னை பார்த்தா அம்மா பத்தியா? யாரு உன்னை பார்த்தது? என்ன பார்த்தா என் மோள, அப்படி சொல்லுமா? முதுமூர்த்தியா என்ன பத்த அம்மா என்ன பத்த அம்மா அப்படியே என்ன பத்த அம்மா சொல்லி கொடுக்குற எனக்கு என்ன பத்த அம்மா அப்படின்னு நான் சொல்லணுமா? இன்னும் என்ன சொன்னா அப்புறம் இப்ப என்ன சொல்றேன்? அப்படி பார்த்தது மாரியம்மா என் தாய் தந்தைகளே எனக்கு கல்யாணம் செய்யக்கூடாது. அதனால அதாவது என்னுடைய உலகத்துல என்னுடைய பெருமையை காட்ட போறேன். உலகத்துல எனக்கு கோயில் கட்டணும், அம்மாஷாக நடத்தணும், வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு தேர் திருவிழா நடத்த வேண்டும் அப்படின்னு மாரியம்மா சொல்லி எனக்கு கல்யாணம் நான் செஞ்சுக்க மாட்டேன், என்னுடைய பெருமையை காட்ட போற ஊர் உலகத்துல அப்படின்னு மாரியம்மா இந்த 350 காய்ச்சல் 450 காய்ச்சல் என்று நான் தான் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பலையை கையில எடுத்து அதாவது மேல தூவி விட்ட உடனே விபூதியை தூவி விட்ட உடனே 2 பேருக்கு ஜுரம் வந்துச்சு. அப்ப மாரியம்மா என்ன சொல்லுது? ஏன் தாய் தந்தைகளே நம்ம வீட்டை தேடி யாராவது மாரியாயி முத்துன்னு வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் நேச தண்ணியும் ஒரு டம்ளர் ஒரு நேச தண்ணியும் உப்பு கழுவு கொடுத்து அனுப்பி கொடுங்க. அது மட்டும் இல்ல பொங்கல் முடிந்து அதாவது பொங்கல் பண்டிகை வருது இல்ல, பொங்கல் முடிந்து 8வது நாள் அண்ணா பிறப்புங்க வைக்கணும் எனக்கு அப்படின்னு மாரியம்மா சொல்லுது. சரி மாரியம்மா அதே மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் மாரியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பதான் 5 வயசு மாரியம்மா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதான் நேற்று இது வரைக்கும் பாட்டோம்ல மாரியம்மா வண்ணாமூர்ல பிறந்ததுலாம் இல்ல, வீட்டு வந்து வளர்ந்தாங்க. சில பேர் தெரியாதவங்க வண்ணாமூர் பிறந்து வண்ணாமூர் பிறந்தா வண்ணாத்தியா பிறந்த இல்ல மாரியம்மா இல்ல, அப்படி கிடையாது. வண்ணாமூர் எடுத்து வந்து வளர்த்தாங்க. கானகத்துல இருந்து மாமரத்து தோப்புல இருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க வீட்டுல வளர்ந்தது. அதுக்கு மேல இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன், உங்க வீட்டுல நான் இன்னும் இருக்க மாட்டேன், உலகத்துக்கு என்னுடைய பெருமையை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்ட விட்டு வெளியே கிளம்பிடுச்சு. கிளம்பி வருது. அப்பதான் கிளம்பி வரும்போது எங்க போகுது? கம்பாடலுக்கு சென்று அதாவது சிவபெருமானை நினைச்சு நம்ம தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து முத்து வர வாங்கி முத்து வர வாங்கி எல்லாத்துக்கும் முத்து போடணும். அப்படி என்று மாரியம்மன் ஏற்பட்டது. கம்பாடலுக்கு புறப்பட்டு வருகிறார். காலை சாட்சி
சீக்கிரம் சீக்கிரமாக வர வேண்டாம். அப்படி இந்த மாரியம்மன் அப்படி நவமாக தவம் இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தார் சிவபெருமான் உடனே அதாவது மாரியம்மா தவம் இருக்குது கம்மாநதியில, நாம அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உமா பார்வதி கூப்பிட்டு சொல்றாரு, நீ பார்வதி சாமி நானும் மாரியம்மா கம்மாநதியில தவம் இருக்கிறது, அந்த தவத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் உமா பார்வதி என்ன சொல்லுதுன்னா, சாமி அதாவது மாரியம்மனுடைய தவத்துக்கு நீங்க போக கூடாது. ஆமா, என்ன காரணம்? நீங்க போக கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். போய்தான் ஆகணும், போக கூடாது. உடம்பெல்லாம் எரியுதுமா, உடம்பெல்லாம் எரியுது தீர்த்து மாரியம்மன் செய்யக்கூடிய தவம் அக்னி சுகாதாக எரிகிறது அப்படின்னு சொல்றேன். பாருங்க, அதாவது நீங்க போற சொல்லும் போது அவன் என்று
ஆமா சாமி அவன் வெறும் வெறும்னு வரான் வெறும் வச்சுட்டு வர்றான் இது ஆகாத சைனம் ஐயா பார்வதி அதாவது அவன் ஓட்டு பசதி வேலை வச்சு பொழைச்சாலும் அண்ணன்னைக்கு அவன் சாப்பிடலாம். ஆமா அவன் ஓட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு அண்ணன்னைக்கு வேலை வச்சாதான் சாப்பிட முடியும், டீ குடிக்க முடியும், ஏதோ ஒண்ணு வாங்க முடியும். அதனால அவன் பசதி அவன் வர வைக்க போறான். ஆமா அப்படி பார்த்தா அடுத்தது இன்னொரு என்ன செய்யறான்டா நீ இங்க உட்காரு, இங்க உட்கார்றா, அவங்க உட்கார்றா, அவுத்துட்டு உட்கார்றா, அவுத்துட்டு உட்காரு. அப்படி பார்த்தா அடுத்தது யாரு வர்றா தெரியுமா? சாமி அவன் என்னையோ என்ன என்ன
சுவாமி கேட்டு விட்டு பாத்துருமா ஏதா அப்படி பார்த்தால் என்ன என்ன என்று அதாவது விற்கிறார்கள். அந்த நேரத்தில் அதாவது உமா பார்வதி என்ன சொல்லுது, மாரியம்மா தவத்துக்கு போனால் ஏதாவது ஆபத்து வந்து சேரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதனால ஈஸ்வரி என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் ஒரு சைனா கிடையாது, அதெல்லாம் ஒரு சைனா இல்ல, அவன் எண்ணெய் வைத்து குறைக்க போறான், அதனால அது ஒரு சைனை இல்ல சாமி அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அதையும் மீறி நாம் போக வேண்டும் என்று அதாவது சிவபெருமான் புறப்பட்டு வருகிறார்கள். இங்க உட்கார்ந்து அங்க போடுறோம் அடுத்த போடுறோம். நீ பின்னாடி வா முன்னாடி. சுவாமி சுவாமி இவன் யார் தெரியுமா? இவன் தான் ஐது சாப்பிடுறது ஐது பயிர். என்ன பயிர்? நெல் பயிர். இல்ல பயிர் பயிர் எங்க போடுவோம்? பயிரெல்லாம் உழுவுதான். அவன் ஒரே ஒரு ஏதாவது ஆபத்து ஒரு மாரியம்மாவால, அதனால நீங்க போக வேண்டாம் சாமி. பெண்ணே பார்வதி, அதாவது அவன் வேலைக்கு ஒரே பிராமணன், வேலைக்கு சொன்னாலும் அவன் சாப்பிட முடியும். சரி, அதனால அவன் வேலைக்கு சொல்ல போறான். அதனால தோசை இல்ல, நான் போயிட்டு வரட்டுமா? அதனால தோசை இல்லையா? தோசை இல்லை, அதனால தோசை இல்லையா? இப்ப அப்படி உட்காரு, அப்படி பூனை போடுறாங்க, பூனை முட்டி போடுறான். சுவாமி புரியுதா? ரெண்டு பூனை அப்படி பார்த்தா ஐயா பூனை ஒரு Yeah.
அது வகுத்து பசிக்கு எலி பிடிக்க போகுது. அதனால தோசம் இல்ல. உடம்புல எரியுது. உடனே போட்டு ஏய் போடா உட்காந்து போய் அப்படி பார்த்து ஆசை வருவார். உடனே மாரியவருடைய தோட்டத்தில் நம்ம போகணும். அப்படி என்று அவர் மாரியவிடத்திலே சொல்லிவிட்டு புறப்பட்டு வருகிறார். ஒழுங்குடா புராய் குட்டையா பிடிக்கலாமா? நீளமா இருக்குது. அப்படி பார்த்தாரு உடனே அதாவது மகமாரி தோத்துக்கு சிவபெருமான் புறப்படுறாரு. எப்படி வராரு? அவர் காலையில மாடு கூட பேர் தருது.
கண்டுல பேசும். மாடெல்லாம் பேசு. ஏய் ஏய் வாடா வாடா. ஐயா கட்டறடா. எந்திரி. ஐயா. மாட்டு சேர ஓடி போறாங்க ஓடி ஓடியா கால் மாடல மாட்டு புடிக்கிறா. கால் மாடு எப்படி ஓடி போடுற? யூசி போடா சரிடா ஓடு போ. மாட்ட புடிக்கிறா. அவருக்கு போறடி. மாடு இருக்குறதா நல்லா. இந்த மாட்டை போய் அது இத வாடமா கட்டி ஊத்திறது. புடிச்சி இழுக்கு சொல்லி. ஏய் ஆவ். ஏய் ஆவ். மாடு இந்த பக்கம் திரும்ப. ஆவ். நான் அந்த போய் இழு மாட்ட. ஏய் வா வா. மாடா. அங்க போறோம். ஆவ். ஏய் வா ஆவ் ஆவ். ஆவ். மாடு ஆவ். போ போ. மாட்ட பின்னாடி இருக்குறதா. ஆவ். ஏய் ஏய். ஆவ். 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 மாடு எனக்கு இது. ஏய் ஆவ் 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 ஆவ். சீமட்டை கட்டறா மாடுடா. போட குட்டி கேட்டியா? இங்க வாங்க. ஓ மாரியம்மா. ஓ மாரியம்மா. சொல்லு. ஏய் பிராம சொல்றா. இது கரெக்ட் சரி. கரெக்டா? ரைட்ரா. இத சொல்றாங்க. ரைட்ரா. கரெக்டா? ஏய் ஆறவன். ஓ ஏய் இது வா. ஓ மாரியம்மா. ஓ தாவத்தை நிறுத்து மாரியம்மா. ஒரே அக்கினி சுவாலையாக எரியுது. ஓஹோ எரியுது உடம்பெல்லாம் எரியுது. ஓ தாவத்தை நிறுத்து. நல்ல நிறுத்த மாட்டேன். சீக்கிரம். வா. நான் நிறுத்த மாட்டேன். வேகமா பேசு. கேட்ட வரத்தை கொடுக்கணும். முந்திரானா தேர்ந்தெடுத்து வருமா வேகமா பேசுமா. அப்படி பார்த்தது மகமாரி. ஆமா அங்கே நில்றீங்க. மாரியம்மனாப்பட்டது ஆமா அம்மாடியே தவமானவா இருக்கிறது. சிவபெருமான் நினைச்சு அந்த நேரத்தில் சிவபெருமான் மாரியம்மா மாரியம்மா தவத்தை நிறுத்து மாரியம்மா. என்னால தாங்க முடியல. ஒரே அக்கினி சுவாலை எரியுது. ஐயோ தாங்க முடியல. மாமா மாமா ஆமா மாமோ ஏமா ஏமா நான் என்ன சொல்றேன்னா தாயே அதாவது நான் கேட்கிற வார்த்தை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்ன ஒரு பொட்ட பிள்ளை கேட்ட போது கேட்ட ஒரு 10 ரூபாய் நாங்க கேட்கறோம் இல்லைன்னா ஒரு 50,000 பணம் கேட்கறோம். அதெல்லாம் நான் பால் மாடு கேட்கிறோம். இல்லைன்னா பால் மாடு 4 ஆடு வைக்கிறது அப்படின்னு கேட்கறோம். அது என்ன வந்தீங்க ஒரு கீரை போட்டா வாங்கி கொடுக்கணும். கீரை போட்டா வண்டி அது வாங்கி கொடுக்கணும். மாடு வண்டி கூட போட்டோம்.
அதனால ஆகவே வழி தச்சா சொல்லலாம். ஆகவே தச்சா உமாதேவி ஐயர் நான் எதை கேட்டாலும் சத்தியமா தரணும். அறிஞ்சிப்பியா சத்தியமா சத்தியமா தரேன் சத்தியமா இது சத்தியம். பார்த்தார் உடனே ஆமா சிவபெருமானாகப்பட்டவர் மாரியம்மனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறாரு. நீ கேட்கிற வரல கொடுக்குற மாரியம்மா அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் மாரியம்மனாகப்பட்டது மாமனை பார்த்து மாமா மாட்டிக்கிட்டாரு மாமா என்ன மாரியம்மா என்னமா மாட்டிட்டாரு மாட்டிட்டேங்கிற ஒண்ணு இல்ல தமாசுக்கு சொன்ன சரி எனக்கு சரி எனக்கு நான் ஒரு வரம் கேட்க போறேன். அந்த வரத்தை நீ கொடுக்கணும். அந்த வரத்தை நீ கொடுக்கணும். எனக்கு முத்து வரம் தரும் மாமா எனக்கு முத்து வரதான் வேணும். வேற எதுவும் தேவையில்ல. அதனால எனக்கு முத்து வர கொடுமாமா அப்படின்னு மாரியம்மா கேக்குது. அப்ப மாரியம்மனுக்கு என்ன சொல்றாரு? மாரியம்மா அந்த முத்து வரமாகப்பட்டது சீர ரத்தம் அதான் சிறந்தி புண்ணு வியாதி அத போய் கேட்கிறேன் மாரியம்மா அப்படின்னு சொன்னாரு. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மாரியம்மா சொல்லுது. அந்த நேரத்தில் மாரியம்மா இந்த முத்து வரும் மாரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். உங்க அக்கா சீக்கிரமா வரணும் போயிட்டு வரேன் மாரியம்மா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தது மாதிரி மாரியம்மா என்ன சொல்லுது? ஆமா நீ கொடுத்த முத்தா அகப்பட்டது இது நல்ல முத்தா, இது பழு முத்தா. இப்ப நெல் அடிக்கிறோம், அதுல பழு இருக்குல்ல, அதாவது நல்ல நெல் இருக்குது, பழு இருக்குது. அதனால இது முத்து குடுத்திய, இது நல்ல முத்தா, இது பழு முத்தா, கையிலே போட்டு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு மாரியம்மா சொல்லுது. ஐயோ ஐயோ மாரியம்மா என்னால தாங்க முடியாது ஏன்னா மாரியம்மா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தது மாரியம்மன் மாரியம் மேல முத்த போட்டு பார்க்கணும். அப்படி என்று அவன் முத்த எடுத்து போடுறாங்க. எப்படி எழுந்திருச்சு தெரியுமா? அது நாம போல போல
போடுவான் ஆமா நாவப்பழம் போடுவான் சாம்பல போடுவோம் எள்ளப்பழம் போடுவான் ஏத்தப்பழம் போடுவோம் ஈச்சம்பழம் போடுவான் ஈச்சப்பழம் போடுவோம் தங்கப்பழம் போடுவான் சங்கப்பழம் போடுவோம் என் உடம்பெல்லாம் பெருசு பெருசா எழுந்துச்சு போச்சு இது உடம்பெல்லாம் பெருசு பெருசா எண்ணி போச்சு ஐயோ ஐயோ அரியம்மா மாரியம்மா என்னால தாங்க முடியலையே ஐயோ பாவமா இருக்குது நல்லா படிக்குது மாமன் கொடுத்த முத்து நல்லா படிச்சிருச்சு நல்லா உடம்பெல்லாம் எரியுதுன்னு அழுகுறாரு நாம அந்த முத்தை இறக்கி விடுவோம் அப்ப இந்த மகமாரி அதாவது என்ன செய்யுதுன்னா அதான் வெப்பிலைய சிவபெருமானுக்கு முத்தை இறக்க வேண்டாம் அப்படி நம்ம அப்பர்கள் முத்தை இறக்க ஆடி மகமாரி வேப்பைய கையில எடுத்து அம்மா சிரசியில இருக்க முத்தை சிரசில இருந்த முத்தை முகத்துல இறக்கி முகத்துல இருந்த முத்தை கழுத்துல இறக்கி கழுத்துல இருந்த முத்தை மார்பில இறக்கி மார்பில இருந்த முத்தை வயிற்றுல இறக்கி வயிற்றுல இருந்த முத்தை அடி வயிற்றுல இறக்கி அடி வயிற்றுல இருந்த முத்தை துடையில இறக்கி துடையில இருந்த முத்தை முழங்காலில இறக்கி முழங்காலில இருந்த முத்தை கடுங்காலில இறக்கி கடுங்காலில இருந்த முத்தை பாதத்தில் இறக்கி பாதத்தில இருந்த முத்தை மாறாகிய உலகத்தை அமையல் வைத்தாள் அப்படி முத்தை இறக்கட்டோனே பார்த்து சிவபெருமான் எம்மா மகமாரி எனக்கு முத்து போட்டு இறக்குறீங்க உனக்கு ஒரு பைசு கொடுக்க போறோமான்னாரு என்ன பரிசு என்றால் அதாவது கையில வச்சிருக்கிறார் சூழாய் அந்த சூழாயத்தை கொடுக்குறேன் எந்த சூழம் வந்தாலும் சரி அதுக்கு வந்தாலும் சரி இந்த சூழாயத்தை சுத்தி நீ கொண்டு போவோம்மா அப்படின்னு எல்லா சூழாயிலும் அதிகமா
ஆஹா. யார் வந்தாலும் சண்டைக்கு வந்தால் ஆமா குத்தி கொண்டுடு அப்படி எங்க சிவபெருமான் கொடுத்துட்டாரு. ஆமா அதன் பிறகு என்ன சொல்றாரு? மாரியம்மா தாயே எனக்கு தான் முத்து போட்டிய, ஆமா உங்க அண்ணன் கோபால கண்ணனுக்கு நீ முத்து போடு ஆமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமா ஏன்னா நாம தான் கெட்டு போயிட்டு